ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட்டி ஃபுட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக் பாஸ்தா எப்படி பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். சாஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே டேஸ்டியாக பண்ணலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் நான் 1 கப் அளவுக்கு பாஸ்தா எடுத்துக்கிறேன். இதில் நான் 3 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் பாஸ்தாவுக்கு 3 கப் வாட்டர் கரெக்டாக இருக்கும். இது கூடவே நீங்கள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாஸ்தா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் காஞ்சிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லா பெரிய ஆனியனாக எடுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஆனியன் ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இதில் நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம முட்டை ஆட் பண்ண உடனே நம்ம இதை கலந்து விட்டுறக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு முட்டை கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் முட்டை நமக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இல்லைனா ரொம்ப குட்டி குட்டியாக ஆகிடும். அது டேஸ்ட் அவ்வளோவும் கொடுக்காது நமக்கு. இப்போது முட்டை நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நம்ம எந்த சாஸும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்டியாக நமக்கு கிடைக்கும். இந்த பாஸ்தாவை ஒரு 5லேருந்து 10 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை பாஸ்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.